எம்மாடி எம்மாடி வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு லவ் சாங் பீட் எஃபெக்ட் வீடியோவை எப்படி மேக் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். விஎன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. விஎன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேனர் கோட் ஆப்ஷன் மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். எகைன் மேலே கார்னரில் பார்த்தீங்கன்னா இமேஜ் ஐக்கான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கான அந்த கியூஆர்பி கோடு வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்க்ரீனில் ஷோ பார்க்குற மாதிரி டெலிகிராம் குரூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த கோடு வரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த கோடை இமேஜை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லோட் ஆகிடும். லோட் ஆகிட்டு அந்த லிரிக்ஸோட உங்களுக்கு அந்த இது ஷோ ஆகும். இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே டவுன்லோட்னு இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் டவுன்லோட் ஆகி யூஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ யூஸ் டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அது கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எல்லாமே உங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும். இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 15 ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக வந்துட்டு 15 ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 15 ஃபோட்டோ ஆட் பண்ண வாட்டி கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷனை கொடுத்தவொடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு வீடியோ வந்து இப்போ கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் லைட்டாக ப்ளே பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும். ஆனால் சில ஃபோட்டோஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபேஸ் வந்து கவர் ஆகாமல் வந்துருக்கும். அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். கிராப்புன்ற ஐக்கான செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஒவ்வொரு இமேஜையுமே நீங்கள் கரெக்டாக செட் பண்ணுற மாதிரி வந்து ஸ்க்ரீனுக்குள்ளே வந்து கவர் ஆகிற மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ கீழே பாருங்கள், உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு நெக்ஸ்ட் இமேஜை இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான். உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்கள் இமேஜை வந்து நீங்கள் ஜூம் பண்ணியும் செட் பண்ணிக்கலாம். ஸோ அது கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து எல்லா ஃபோட்டோவுமே கவர் ஆகுதான்றதை பாருங்கள். நிறையா ஃபோட்டோ வந்து கிராப் ஆகிருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து கிராப் பண்ணி அந்த இமேஜுக்குள்ளே வந்து செட் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ வந்து பார்க்க லுக்காக இருக்கும். இப்போ எல்லா ஃபோட்டோவுமே செட் பண்ண வாட்டி டிக் ஐக்கான கொடுத்துருங்க. டிக் ஐக்கான கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட் எஃபெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவே கன்வெர்ட் ஆகிடும். இப்போ வீடியோ பர்ஃபெக்டாக இருந்துருச்சு அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு எடிட்டிங் தான். யாருக்கெல்லாம் பர்ஃபெக்டாக வந்ததோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.